மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஓவர் ரேட்டட் கில். பொதுவாகவே பிசிசிஐ ஒவ்வொரு டிகேடுக்கும் ஒரு பிளேயரை பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சிக்கிட்டு இவன் வேற லெவலுப்பா, இவன் கிங்குப்பா, பிரின்ஸுப்பா, அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேயரோட அந்த ஒரு இதை தாண்டியே ரொம்ப பிஆர் பண்ணுவாங்க. அப்படி இந்த டிகேல இருக்கிற ஒரு பிளேயர் தான் வந்து கில் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவருக்கு டேலண்ட் இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பிசிசிஐ பண்றது மாதிரி பிளேயர்ஸ் யாருக்குமே டேலண்ட் இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லாரும் டேலண்டான பிளேயர்ஸ் தான். கில்லும் அது மாதிரி டேலண்டான பிளேயர் தான். ஆனா அவரை ரேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க. சீரியஸ்லி அவருக்கு கொடுக்கிற வாய்ப்புகளா இருக்கட்டும், இல்ல அவர் எவ்வளோ நல்லா விளையாடலனாலும் அவரை டீம்ல வச்சுக்கிற விதமா இருக்கட்டும், அவருக்கு இந்த கொடுக்கிற இன்னிங்ஸோட அந்த இதா இருக்கட்டும், எல்லாமே அதிகமாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி மற்ற பிளேயர்ஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் பத்ரிநாத் வந்து ஐ திங்க் கமெண்ட்லயே இதுலயே வந்து சொல்லியிருந்தாரு, இதை நான் வந்து என்னோட கிரிக்கெட் காலகட்டத்திலேருந்தே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய நல்ல டேலண்ட்ஸ் இருக்கிறப்போ ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி வந்து அவர் எழுப்பி இருந்தாரு. அது வந்து உண்மைதாங்க. ஏன்னா கில் வந்து நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி நல்ல பிளேயர் தான். ஆப்வியஸ்லி அவர் வந்து T20 ஃபர்ஸ்ட் ஒழுங்கா நல்லா விளையாண்டாரு. அதுக்கப்புறம் பெருசா T20 வந்து வேற லெவல் அப்படின்லாம் சொல்ற மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு அவர் விளையாடுறதுல 21 மேட்ச் விளையாடுறாரு. 578 ரன் தான், ஒரு 126 நாட் அவுட் அடிச்சாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைக் ரேட் வந்து 140 தான். பட் நீங்க கடைசி ஃபியூ இன்னிங்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா பெருசாலாம் அவர் வந்து நல்லா விளையாண்டுருக்க மாட்டார் இன்டர்நேஷனல் லெவல்ல. ஓடி வந்து செமையான ஒரு பிளேயர், அதுல மாற்று கருத்தே கிடையாது. 47 மேட்ச்ல 2300 ரன், ஒரு 208 ஒரு ஹையஸ்ட் ஸ்கோரா அடிச்சாரு. அண்ட் பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட் 101 ஓடியில வச்சிருக்காரு. 6 செஞ்சுரி அடிச்சு வச்சிருக்காரு. ஸோ ஒரு சூப்பரான பிளேயர் இன் ஓடிஐஸ், அதுல மாற்று கருத்தே கிடையாது. கமிங் டு தி டெஸ்ட் வந்து ஹோம் டெஸ்ட்டுக்கும் அவே டெஸ்ட்டுக்கும் இவரோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, எப்பா நீ உண்மையுமே சுக்மன் கில் தானா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சீரியஸ்லி இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஹோம் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2021 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1177 ரன் வந்து பாத்தீங்கன்னா 31 இன்னிங்ஸ்ல அடிச்சிருக்காரு இந்தியாவில் நடந்த டெஸ்ட்ல. அதுல இந்த அகமதாபாத் கிரவுண்ட் அப்படின்னா தலைவனை கையிலே பிடிக்க முடியாது, அடிச்சு நொறுக்கி ஒரு செஞ்சுரியை போட்டு தான் விடுவான். ஆனா இந்த அவே, அதுவும் இந்த செனா கண்ட்ரி, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரிஸ் போறப்போ மொத்தமா ஒரு 19 இன்னிங்ஸ் விளையாண்டுருக்காரு. 481 ரன் தான். அதுலயும் ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப போரான ஒரு ஆவரேஜ் 26. ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 101 தான். 50s வந்து 2 அடிச்சிருக்காரு. 19 இன்னிங்ஸ்ல 2 50, ஒரு 91ங்கிறதோ அந்த 50குள்ள தான் வரும். இப்படிப்பட்ட ஒரு பிளேயருக்கு நீங்க எப்படி தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கிற கேள்விதான் எல்லாருமே கேட்கறாங்க. அது மாதிரி தான் நானும் கேட்கிறேன். எஸ், ஆப்வியஸ்லி இது ரொம்ப தப்புங்க. ஏன்னா அவர் ஹோம் கிரவுண்ட்ல நல்லா தான் விளையாண்டுருக்காரு. பட் செனா கண்ட்ரிஸ் போறப்போ நீங்க அங்க வேற பிளேயர் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு சூஸ் பண்ணி ஆகணும். எஸ், இவரை வந்து கொண்டுட்டு வந்ததுக்கு தான் நீங்க வந்து லைக் ஒரு புஜாரா மாதிரி, ஒரு ரகானே மாதிரி பிளேயரை டிராப் பண்ணீங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. எஸ், என்னைக்குமே ஒரு சீனியர் பிளேயர்ஸ் இருக்கிறப்போ அடுத்த டிரான்சிஷன் கண்டிப்பா இருக்கணும். ரொம்ப நாள் சீனியர் பிளேயர்ஸ் விளையாண்டுக்கிட்டே இருக்க முடியாது. அடுத்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வந்து கரெக்டா ரீப்ளேஸ் பண்ணணும். அதுதான் வந்து புஜாராவுக்கும் ரகானேவுக்கும் இவங்க ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா அதுக்கே சுக்மன் கில்ல நீங்க கொண்டுட்டு வந்து வாய்ப்புகள் கொடுக்கலாங்க. அதுக்காக இவ்வளோ வாய்ப்பா, இதுல ஒரு 2 இன்னிங்ஸ் கிடைச்சிடாதா, இல்ல ஒரு இன்னிங்ஸ் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு டொமஸ்டிக்ல கோடி கோடியா ரன் அடிக்கிற மாதிரி அடிச்சு குமிச்சிட்டு உட்கார்ந்துருக்கானுங்க நிறைய பேர். அபிமன்யு ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்பவுமே இருக்காரு. நான் எல்லா வீடியோலயும் அவரை பத்தி பேசிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட 173 இன்னிங்ஸ்ல 50 ஆவரேஜ் வச்சிருக்க ஒரு பிளேயர் 7600 ரன் அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் 233, கிட்டத்தட்ட 27 செஞ்சுரி டொமஸ்டிக்ல அடிச்சுட்டு இருக்காரு. லிஸ்டியா கிரிக்கெட்டும் ரொம்ப நல்லா ஆடின ஒரு பிளேயர். அண்ட் அவரும் இருக்காரு. அவரை ஏன் நீங்க வந்து கணக்கிலே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? இன்னும் நிறைய பிளேயர் சொல்லிட்டே போலாம். நம்ம சாய் சுதர்சன், அவரு ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு. நம்மளோட ஜெகதீசன் அண்ட் நம்மளோட இந்திரஜித் இருக்காருல்ல, பாபா இந்திரஜித், அவர் ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு. ரீசெண்டா இப்போ வந்து இந்த இந்தியா ஆஸ்திரேலியா அந்த சுற்றுப்பயணம் போனப்ப கூட அங்க ஐ திங்க் வந்து சாய் சுதர்சன் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு ஏன் நீங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. எஸ், கில் ஆப்வியஸ்லி ஓவர் ரேட்டட் பிளேயர் தாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இப்படி நம்ம பேசுறோமா, இன்னொரு 5-6 இன்னிங்ஸோ இல்ல ஒரு இன்னிங்ஸோ இல்ல அடுத்த இன்னிங்ஸோ வாட் எவர் அவர் வந்து டக்குனு ஒரு 50+ இல்ல ஒரு செஞ்சுரியோ ஏதோ, எனக்கு தெரிஞ்சு செனா கண்ட்ரீஸ்ல கஷ்டம் அவர் அடிக்கிறது. பட் எங்கேயாவது அடிச்சிருவாரு. உடனே வந்து பாத்தியா அடிச்சிட்டாருலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா கில்லு மேல வைக்கப்படுற அந்த ஒரு நம்பிக்கை, கில்ல வந்து ப்ரொமோட் பண்ற விதம்லாம் பாக்குறப்ப அவர் வந்து ஒரு நெக்ஸ்ட் கோலி அது இதுலாம் வந்து சொல்றாங்கல்ல, அப்ப அந்த மாதிரி விளையாடுறோம். அது வந்து பண்ணவே மாட்டேங்கிறாரு அவரு. ஆனா தொடர்ந்து இந்த வாய்ப்புகள் மட்டும் எப்படி கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. யாருமே இதை பத்தி பேச மாட்டேங்கிறானுங்க. எனக்கு அதுதான் இன்னமும் காண்டாகுது. இல்ல பேசுறது வெளியில் தெரிய மாட்டேங்குதா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க வந்துங்க ஒரு பவுலர் நல்லா பண்ணலன்னா உடனே டீம் விட்டு வெளில போயிடுறாரு. ஒரு நீங்க எவ்வளவோ பேர் எடுத்துக்கங்க, ஒரு 2 இன்னிங்ஸ்
ஒழுங்கா இல்லையா வெளில அனுப்பிடுவாங்க, இல்ல ஒரு 2 சீரீஸ் ஒழுங்கா இல்லையா வெளில அனுப்பிச்சிருவாங்க. நான் ரீசெண்டா கூட ஒரு வீடியோ பார்த்தேன், முரளி விஜய பேர்பட்ட ஒரு பிளேயர், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட பெஸ்ட் ஓபனர் ஆஃப்டர் கவாஸ்கர் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ஷேவாக்க இடையில சொல்லலாம், டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் ஒரு 2 சீரீஸ் ஃபெயில் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்க வெளில அனுப்புனீங்க, ஞாபகம் இருக்கா? இந்த அதை தவிர வந்து நீங்க அபினவ் முகுந்த் மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து வாய்ப்புகளே கொடுக்கப்படல. கொடுத்த வாய்ப்புலேயே அவர் ஒரு 80+ அடிச்சாரு, அவரையும் அதுக்கப்புறம் நீங்க வந்து சேர்த்துக்கல, ஏன்னா ஒரு போரான இன்னிங்ஸ் ஆடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் நீங்க வந்து பண்ற நீங்க ஏன் கில்லு மாதிரி பிளேயர்ஸுக்கு வந்து இந்த அளவுக்கு இது பண்றீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. எஸ், மறுபடியும் சொல்றேன், கில்லோட டேலண்ட் மேல எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா அவர் ஹைலி ஓவர் ரேட்டட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா ரொம்ப மோசமா தான் விளையாண்டுட்டு இருக்காரு. அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு இருக்கு. இதுல நெக்ஸ்ட் கேப்டன் வேறயா, இது வேற ஒரு சில பேர் அங்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, ஏய் நெக்ஸ்ட் கேப்டன் பா, இந்தியன் டீமை லீட் பண்ண போற ஒருத்தர் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு இதுன்னே தெரியல. பட் அவருக்கு கொடுக்குற வாய்ப்பை அவர் யூஸ் பண்ணிக்கணுங்க. ஏன்னா இந்த வாய்ப்புகள் கிடைக்காம தான் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறப்போ டெஃபினெட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த டேலண்டை இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்கி செனா கண்ட்ரீஸ்ல விளையாட ஆரம்பிக்கணும். விளையாட ஆரம்பிச்சாரு அப்படின்னா சூப்பர் தான். சீரியஸ்லி அவர் நல்லா நின்ட்டாரு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்தியன் பிச்சர்ஸ்ல விளையாண்டு அந்த பழக்கம் அது வந்து மாறவே மாட்டேங்குது. பட் அதை மாத்திக்கிறவன் தான் நல்ல பிளேயர், அவனால தான் ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியும். பட் எனக்கு தெரிஞ்சு இப்ப லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டிராப்டு கிடையாது, நாங்க அவர்கிட்ட பேசணும், ஏன்னா எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் விளையாடணும்னு இது, அதனால நாங்க கில்லு கிட்ட கரெக்டான கான்வர்சேஷன் வச்சு தான் நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. எஸ், ஓகே, அது வந்து நீங்க ஒரு பிளேயருக்கு கொடுக்குற மரியாதை எல்லாமே ஓகே. இந்த மேட்ச் திருப்பி வந்துட்டாரு, இதுலயும் ஒரு இன்னிங்ஸ் ஒழுங்கா விளையாடல, பாப்போம் அடுத்த இன்னிங்ஸ் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், எனக்கு சீரியஸ்லி இது மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே தாங்க இருந்தேன். ஏன்னா ஐபிஎல்ல நல்லா ஆடுறாரு, ஓடி நல்லா டீசெண்டா ஆடுறாரு. பட் இந்த T20லையும் டெஸ்ட்லையும் இவர் ரொம்ப ரொம்ப ஓவர் ரேட்டட். ஆனா தொடர்ந்து எல்லா மேட்சும் இருந்துகிட்டே இருக்காரு. அது எப்படிங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல. ஒரு 3 ஃபார்மேட் பிளேயரா ஆக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்களோ என்னமோ. எஸ், பார்க்கலாம் எப்படி ஹோம் டெஸ்ட்ல இல்ல அந்த ஹோம் கிரவுண்ட்ல இல்ல இந்தியன் கிரவுண்ட்ஸ் எல்லாத்துலயுமே அவர் வந்து ரொம்ப நல்லா விளையாடுறாரோ அது மாதிரி மற்ற கிரவுண்ட்ஸ்ல ஆடட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி இதுல நிறைய பேருக்கு மாற்று கருத்துக்கள் கண்டிப்பா இருக்கலாம், இருந்துதான் ஆகணும். ஏன்னா என்னோட வீடியோ பாக்குற நிறைய பேர் கில் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கதா செய்றீங்க. உங்களோட கருத்து இதை பத்தி என்ன? கில் ஓவர் ரேட்டடா? இல்ல ப்ரோ அவர் ஓவர் ரேட்டர்லாம் இல்ல, அவர் ரொம்ப நல்ல பிளேயர், அவருக்கு உண்டானது கரெக்டா கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனதர் பாஃபர், திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. அண்ட் என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸுக்காக நான் வலிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த கவுண்டவுன் வீடியோ எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, அது ரெடி ஆயிட்டு இருக்கு, வந்துடும். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.